வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. அஸ்வின் நடுவர் கடும் வாக்குவாதம், சர்ச்சையில் முடிந்த போட்டி. அதாவது இங்கிலாந்து அணிக்கு எதிரான 3வது டெஸ்ட் போட்டியில் அஸ்வின் பிச்சில் ஓடியதால் அம்பையர் வில்சன் அவர்கள் இந்திய அணிக்கு 5 ரன்களை அபதாரமாக விதித்து உள்ளார். இந்தியா வெர்சஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான 3வது டெஸ்ட் போட்டி ராஜ்கோட் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் முதல் நாளில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 326 ரன்களை சேர்த்தது. நட்சத்திர வீரர் ரவீந்திர ஜடேஜா 110 ரன்களுடனும் குல்தீப் யாதவ் 1 ரன்களுடனும் களத்தில் இருந்தார்கள். இதனையடுத்து 2ஆம் நாள் ஆட்டமும் தொடங்கியது. இதனையடுத்து ஜடேஜா, குல்தீப் யாதவ் இருவரும் நிதானமாக ஆட்டத்தை தொடங்கினார்கள். ஆனால் இங்கிலாந்து பவுலர்கள் விரைவாக இந்திய அணியை ஆல் அவுட் செய்ய வேண்டும் என்ற நோக்கில் ஆக்ரோஷமாக பந்து வீசியது. இதன் காரணமாக 2வது நாள் ஆட்டத்தின் 4வது ஓவரில் குல்தீப் யாதவ் 4 ரன்களில் ஆட்டமிழக்க, அதன் பின் ஜடேஜா 112 ரன்களில் வெளியேறினார். இதனால் இந்திய அணி 331 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. பின்னர் அறிமுக வீரர் துருவ் ஜுரேல் மற்றும் ரவிச்சந்திரன் அஸ்வின் இருவரும் இணைந்தார்கள். இவர்கள் இருவரும் இணைந்து இந்திய அணியின் ஸ்கோரை உயர்த்தினார்கள். இந்த நிலையில் தான் ரஹ்மான் அகமத் வீசிய 102வது ஓவரின் 4வது பந்தில் அஸ்வின் 1 ரன் எடுக்க முயற்சி செய்து பிச்சின் நடுப்பகுதியில் ஓடினார். இதனை கவனித்த அம்பையர் வில்சன் அவர்கள் உடனடியாக இந்திய அணிக்கு 5 ரன்களை அபதாரமாக விதித்தார். இது அஸ்வினுக்கு அதிர்ச்சியையும் கொடுத்தது. அனுமதிக்கப்பட்ட 5 மீட்டருக்குள் தான் நான் ஓடி வந்தேன் என்று அம்பையருடன் பேசினார். ஆனால் அஸ்வினின் வார்த்தைகளை ஏற்காத நடுவர்கள் இங்கிலாந்து அணி பேட்டிங்கின் போது 5 ரன்களுடன் தான் பேட்டிங்கை தொடங்குவார்கள் என்று திட்டவட்டமாக கூறினார். இதனையடுத்து ஓய்வறையில் நின்று பார்த்து கொண்டிருந்த ரோஹித் சர்மா கோபத்தை பார்வையிலேயே வெளிப்படுத்தினார். அதே போல 5 ரன்கள் அபராத நடவடிக்கைக்கு அஸ்வின் மட்டும் காரணமில்லை. முதல் நாள் ஆட்டத்திலும் இந்திய அணியின் சில பேட்ஸ்மேன்கள் பிச்சின் நடுப்பகுதியில் ஓடி அம்பையரால் எச்சரிக்கை செய்யப்பட்டு உள்ளார்கள். தொடர் செயல்பாடுகளின் காரணமாகத்தான் 5 ரன்கள் அபதாரமாக விதிக்கப்பட்டு உள்ளது என்றும், இதற்கு முன்பாக நியூசிலாந்து அணிக்கு எதிரான நாக்பூர் டெஸ்ட் போட்டியில் ஜடேஜா பிச்சின் நடுவில் ஓடிய போது இந்திய அணிக்கு 5 ரன்கள் அபதாரமாக விதிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.